ஒரு பெரிய சதுரங்க போட்டி நடக்கிறது. அரங்கம் அமைதியாக இருக்கிறது. பல வீரர்கள் மேசைகளில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரின் பெயர் அருள். போட்டி ஆரம்பிக்க இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது. அருண் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் பலகையை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர் அமைதியாக கண்களை மூடி மெதுவாக சுவாசிக்கிறார். ஏன் தெரியுமா? சதுரங்கத்தில் முதலில் வெல்ல வேண்டியது எதிராளியை அல்ல, தன் மனதையே. அருண் மெதுவாக சுவாசிக்கிறார். உள்ளிழுக்கிறார், வெளியே விடுகிறார். அவரின் இதயத் துடிப்பு மெதுவாக சீராகிறது. பதட்டம் குறைகிறது. அவர் நினைக்கிறார், நான் அமைதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நகர்வையும் தெளிவாக பார்க்க வேண்டும். அவர் யோசிக்கிறார், இந்த வீரர் பெரும்பாலும் E4 ஓப்பனிங் விளையாடுவார். நான் எப்படி பதிலளிப்பேன்? அவர் கண்களை மூடி மனதில் பலகையை கற்பனை செய்கிறார். குதிரை நகர்கிறது, பீசஸ் நகர்கிறது. எல்லாம் அவரின் மனதில் நடக்கிறது. அதுதான் சதுரங்க வீரர்களின் ரகசியம். அவர்கள் பலகையை மட்டும் பார்க்கவில்லை, மனதில் பலகையை உருவாக்குகிறார்கள். போட்டி ஆரம்பிக்கிறது. முதல் சில மூவ் சரியாகப் போகிறது. ஆனால் திடீரென அருண் ஒரு சிறிய தவறு செய்கிறார். பலர் அந்த நேரத்தில் பதட்டமடைவார்கள். ஆனால் அருண் தன்னிடம் சொல்கிறார், பரவாயில்லை, இப்போதைய பொசிஷனில் எப்படி சிறப்பாக விளையாடலாம். அதுதான் ஒரு நல்ல வீரரின் மனநிலை. அவர்கள் கடந்த நகர்வை நினைத்து கவலைப்பட மாட்டார்கள். அடுத்த நகர்வை மட்டுமே நினைப்பார்கள். போட்டி முடிவடைகிறது. அருண் வெற்றி பெற்றாரா? அது முக்கியமில்லை. முக்கியமானது என்ன தெரியுமா? அவர் அமைதியாக இருந்தார், கவனமாக இருந்தார், மனதை கட்டுப்படுத்தினார். அதுதான் உண்மையான சதுரந்த திறமை. நண்பர்களே, நீங்கள் சதுரங்கம் விளையாடுகிறீர்களானால் நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி நகர்வுகளில் மட்டுமில்லை, மன அமைதியிலும் இருக்கிறது. நன்றி.